ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தினால உங்களை யாவையை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை யாவையை வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு நேராய் வருகிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திராக இருக்கிற தேவன். நாளில் கர்த்தாவே கொடுக்குற செய்தியை ஆசீர்வதிங்க, வசனங்களை ஆசீர்வதிங்க, கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களும் கேட்டு தன்னுடைய வாழ்வில் புரிந்து அதற்கேற்றபடி வளர வாழ கர்த்தர் நாள் உதவிச்சு. சங்கீதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறார். சங்கீதம் 51 அதிகாரத்தில் 1 வசனம், அதாவது ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தீமை செய்வதில் வல்லவனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. தீமை செய்தல வல்லவன். இன்னைக்கு தீமை என்பது ஒரு பெருமையாய் மாறிவிட்டது. தீமை என்பது தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வாய் மாறிவிட்டது. தீமை என்பது எல்லா ஜனங்களுக்கும் அதுதான் உண்மை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தீமையை செய்வதில் வல்லவனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கிறாய். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பாவம் செய்து கொண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல. கல்லறையை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா இருக்கும், நல்ல வெள்ளையை பூசி அதில் ஒரு சிலுவை நாட்டி அதிலே பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். ஆனால் அதில் என்ன மாற்றம் என்று சொன்னால், அதை உடைத்து பார்த்தா உள்ளேயோ எலும்புமாய் தோளுமாய் ஒன்றுக்கும் உதவாத நாற்றம் பிடிச்சிட்டு அது இருந்த மனுஷன் யார் என்று அறியாமல், அது எப்படி இருக்கா என்று அறியாமல், பேரு போய் புகழ் போய் பாவம் போய் எல்லாம் போய் நாற்றமாய் கிடக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனே நீ வாழும்போதே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல அல்லாமல், வெள்ளையடிக்கப்பட்ட பரிசுத்தத்தை போல அல்லாமல், வெள்ளையடிக்கப்பட்ட உண்மையாய் காணப்படாமல், வெள்ளையடிக்கப்பட்ட எல்லாம் நீதி என்று சொல்லி வெள்ளையடிக்கப்பட்ட நான் தான் பரிசுத்தம் என்று காண்பிக்கிற எல்லா காரியத்தை விட்டு விலகி உன் உள்ளத்தில் தேவனை மகிமைப்படுத்தி தேவனோடு கூட இணைந்து உள்ளம் பரிசுத்தமான வெள்ளையாயும் வெண்வஸ்திரமாயும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய மனுஷர்கள் அப்படி தான் பாவம் செய்து தவறு செய்து மீறுதல் செய்து நான் ஒன்று அறியேன், நான் உத்தமனாய் இருக்கிறேன், நான் நீதிமான்றாக இருக்கிறேன் என்று சொல்லி தனக்குள்ளேயே தன் பரிசுத்தத்தை பெருமை பாராட்டுகிறார்கள், தனக்குள்ளே உண்மையை பெருமை பாராட்டுகிறார்கள், தனக்குள்ளே உத்தமம் என்று பெருமை காண்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் பார்க்கிறார், உள்ளத்தை ஆராய்கிற தேவன், உள்ளத்தை ஊடுருகிற தேவன், உள்ளத்தை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன், ஒரு மனுஷருடைய வழி என்னென்று அறிகிற தேவன், ஒரு மனுஷருடைய வாழ்வு என்ன என்று அறிகிற தேவன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார், நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவை எப்பொழுதும் வெண் வஸ்திரத்தை போல வெண்மையாய் வைத்து கொள்ளுங்கள். பிசாசானவன் எப்படியும் கரிச்சுக்கும் சிங்கம் வருவான், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜீசஸ் பேதுரு 5:8 நிமித்தம் கரிச்சுக்கும் சிங்கம் யாரைய விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு வருவான். அதனால் அவன் வகை தேடி வரும்பொழுது நீங்கள் பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அவன் ஓடி விடுவான். வாகமத்தில் 7:11 சொல்லுகிறார், ஒரு வழியா 28:11 சொல்லுகிறது, ஒரு வழியா வந்தான் 7 வழியாக ஓடுவான் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட உங்களை பெருமை பாராட்டாதபடி எல்லா சத்துருக்களையும் விரோதங்களையும் கரிச்சுக்கும் ஆவிகளை முறியடிக்க நீங்கள் பலனுள்ளவர்களாய் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதோ தீமையில் பலன் அல்ல, தீமையில் உண்மை அல்ல, தீமையில் உத்தமம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், தீமையில் நன்மையை வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் உங்களுக்கு நேராய் வருகிற இந்த பரிசுத்த வார்த்தையில வேதம் சொல்லுகிறார். அதே 2 அதிகாரத்தில் 51:2 என் நேரமும் தீமையானதே நினைத்து கொண்டிருக்கிறார். சதி செய்பவனே, உன் நாவு கூறிய கத்தியை போன்றது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீ என் நேரமும் தீமையானதே நினைத்து கொண்டிருக்கிறார். உன் சிந்தனை இருக்கிற தீமைகளை விட்டு விலகு, உன் சிந்தனை இருக்கிற பாவ எண்ணங்களை விட்டு விலகு, உன் சிந்தனை இருக்கிற அசுத்தமான உணர்வு எண்ணங்களை விட்டு பரலோக ராஜ்யத்துக்குரிய பரிசுத்த நினைவாய் வைத்துக்கொள். ஏசாயா 55:8 நிமித்தம் என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவு, என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா 56:6 நிமித்தம்
அவர் இப்படியாய் சொல்லுகிறார். அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை கண்டடைங்கள், தேடுங்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 23:23 சொல்லுகிறார், நான் தூரத்துக்கு மாத்திரம் அல்ல, நான் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, தெய்வனுடைய சமூகத்தில் உண்மை உத்தமத்தையும் நீங்கள் காக்க கடவுது. உண்மையும் உத்தமமும் நீங்கள் காக்க கடவுது. உத்தமமும் நேர்மையும் அதிலே சார்ந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் நாம் ஒன்றும் அல்ல. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகிறோம். இப்ப செய்வது தவறெல்லாம் நன்மையாய் தோன்றும், செய்கிற அசுத்தமெல்லாம் நன்மையாய் தோன்றும். குடியினாலையும் சிகரெட்டுனாலையும் இனி படத்தினாலையும் நாடகத்தினாலையும் உலக இச்சையினாலும் மது மயக்கத்தினாலும் போத வஸ்திரத்தினாலும் வாழும்போது நன்மையாய் தோன்றும். ஆனால் அது முடிவில் பாம்பை போல, விஷத்தை போல அது ஒரு மனுஷனை கொல்லும், ஒரு மனுஷனை விழச் செய்யும், ஒரு மனுஷனை தள்ளீரும், ஒரு மனுஷனை பிரோஜனம் இல்லாமல் வாழ வைக்கும். அதனால் அந்த தெய்வனுடைய சமூகத்தில் எல்லா பொல்லாப்புகளுக்கும் எல்லா நிந்தைகளுக்கும் விலக்கி, உங்க பாவத்தை பெருமை பாராட்டாமல், உங்க சாபத்தை பெருமை பாராட்டாமல், நீங்க செய்கிற அசுத்தங்களும் பச்சாரங்களும் வேசித்தனங்களும் விக்கிர ஆராதனைகளும் உலகத்துக்குரிய மாம்சத்தினும் காரியத்திலும் நீங்கள் பெருமையை காண்பிக்காதபடி தேவன் சொல்லுகிறார், இதோ அவைகள் நன்மை செய்வதை விட தீமை செய்வதே நீ விரும்புகிறாய், நீதியானதை பேசுவதை விட பொய் பேசுவதே விரும்புகிறாய், நன்மை என்பது என்னன்னு என்று அறியாமல் செய்துவிட தீமையே செய்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதோ நீதியானதை பேசுவதை விட பொய் பேசுவதை விரும்புகிறோம். நீதியை பேச கஷ்டமாய் இருக்கிறது, பரிசுத்தத்தை பேச கஷ்டமாய் இருக்கிறது, தேவ வார்த்தை சொல்லுவதற்கு கஷ்டமாய் இருக்குது. ஒரு மனுஷன் பரிசுத்தத்தில் கொண்டு வருவதற்கு அவனுக்கு கஷ்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் தீமையில ஊறி கிடக்கிறான், தீமையில நிலைத்து கிடக்கிறான், தீமையத்திலே சார்ந்து கொண்டு இருக்கிறான், தீமையை தன்னுடைய வாழ்வாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறான். தீமையை நமக்கு கண்புக்கு முன்பாக வைத்து, தீமையை தன்னுடைய சரீரத்துக்கு இருதயத்துக்குள்ள முன்பாக வைத்து அவையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்று தீமையை விட்டு விலகுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் வளருங்கள் என்று சொல்லுகிறார். இதோ ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் ஆண்டவராய் சொல்லுகிறார், நானோ செழித்து, இப்படியாய் தாவீது சொன்னான், நானோ செழித்து வளரும் ஒலிவ மரத்தை போல இறைவன் இல்லத்தில் விளம்புகிறேன், கடவுளுடைய இரக்கத்தையே என்றென்றைக்கும் நம்புவேன் என்று சொல்லுகிறார். நானோ ஒளிமர பச்சை மரத்தை போல, பச்சை இலையை போல இப்படியாய் வளர்கிறேன். ஒரு மரம் எப்படி நன்மையை கொடுக்கிறதோ, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, ஒரு செழிப்பை கொடுக்கிறதோ, ஒரு மேன்மையை கொடுக்கிறதோ, அது எல்லாத்துக்கும் நன்மையை கொடுக்கிறதோ, அது எல்லாத்துக்கும் உயர்வை கொடுக்கிறதோ, அதே போல வாழும்படி கர்த்தர் நடத்துகிறார். நாளில் கர்த்தருடைய சமுதாயமை கொடுப்போம். நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும், பரிசுத்தமாகும். இரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தர்.